என்ன பொறுத்தவரைக்கும் அந்த அளவு ப்ரொடக்டிவாக இருக்கிற பர்சனான்னு கேட்டால் அப்படியெல்லாம் கிடையாது. நான் வந்து ரொம்ப ப்ரொடக்டிவாலாம் இருக்க மாட்டேன். நான் கொஞ்சம் லேசியாவும் இருப்பேன். ஸோ வந்து என்னைய நான் மோட்டிவேட் பண்ணுறதுக்காக நோட்டில் எழுதி வச்சுப்பேன். முந்தியெல்லாம் அந்த ஹேபிட் இருந்தது. பட் அதுக்கப்புறமா அப்படி ரொம்ப என்னால் அந்த டைம் ஷெட்யூல் பண்ண முடியல. ஏன்னா பேபிஸ் வளர வளர நமக்கு டைமிங்லாம் வித்தியாசமாகும். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா புதுசாக ஓகே ட்ரை பண்ணலாம் திரும்பவும் அதை சொல்லிட்டு நமக்கு கிடைக்கிற டைமில் அதை பண்ணலாம் அப்படின்னு நான் எழுதி வச்சுருக்கேன். ஸோ இன்றைக்கி ஃபர்ஸ்ட் டே. நெக்ஸ்ட் வந்து 4th செப்டம்பர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி வந்து ஓரளவு பாதி வந்து நான் ஓகேவா பண்ணிட்டேன். ஓரளவு எல்லாமே ஓகேவா பண்ணிட்டேன். சிலது தான் பண்ணலை. அண்ட் இது வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் கஸ்டமர். அவங்க இங்கே உள்ளவங்க தான். அவங்க டெலிவர் பண்ண சொன்னது இங்கே தான். பட் எனக்கு ஃபர்ஸ்ட் டைமாக வெளியே இருந்து அவங்க என்கொயர் பண்ணியிருந்ததுனால அவங்களுக்கு ஒரு சின்ன கிஃப்ட்டும் வச்சு அவங்களுடைய சாரியை டிஸ்பேட்ச் பண்ணியாச்சு. அண்ட் அம்மாக்கும் ஹஸ்பண்டுக்குமே டீச்சர்ஸ் டே கிஃப்ட்டுன்னு நிறைய கிஃப்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ ஹஸ்பண்டோட சேனலில் போஸ்ட் பண்ணுவாங்க. அம்மாவோடதை நான் இதில் பண்ணுறேன். நிறைய பென்ஸ் கிடச்சிது. நிறைய லவ்ஸ், அப்புறம் நிறைய லெட்டர்ஸ் மாதிரி எழுதி கொடுத்துருந்தாங்க. சாக்லேட்ஸ் அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறமா இன்றைக்கி என்னெல்லாம் நான் கம்ப்ளீட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நோட்டில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். மார்னிங் வேக்கப் பண்ணுறது மட்டும்தான் இல்லை.